இன்றைக்கி என்ன ரொட்டீன் பார்க்க போகிறோம்? லஞ்ச் ரொட்டீன் கிடையாது, மார்னிங் ரொட்டீன். காலையில் எப்படி ஸ்கூலுக்கு போக போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பாதி கிளம்பியாச்சு, இன்னும் பாதி இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு. இன்றைக்கி பசங்களுக்கு லஞ்ச் என்ன செஞ்சுருக்கோம், அவங்க எப்படி காலையில் ஸ்கூல் போகிறாங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறீங்க. தன்ஷியை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது பாருங்கள். அதுவும் புது யூனிஃபார்ம் தச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ் ஆகுது. இப்போ 1 வீக்காக யூனிஃபார்மில் தான் போயிட்டுருக்காங்க. எனக்கு உடம்பு சரியில்லாதனால வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. இந்த யூனிஃபார்மில் பாப்பா எப்படி இருக்காங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாமே சுடி பேண்ட்டு, மேலே ஒரு கோட்டு. கிளம்பிட்டீங்களா? டக்குன்னு கிளம்புங்க, டைம் ஆகுது. தர்ஷன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்ப்போம். குளிச்சிட்டு இருக்கானா? தன்ஷி இப்போ பொட்டு வச்சிட்ருக்கா. லஞ்ச் எடுத்து வச்சிட்டோம். நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். எடுத்து வச்சிட்டோம். தர்ஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? தர்ஷன் உள்ளே குளிச்சிட்டு இருக்கான். லஞ்ச் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து உருளைக்கிழங்கு பொரியல், தயிர் சாதம் இதான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு பொரியல், அடுத்து தயிர் சாதம். இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸு? வெஜிடபிள்ஸா? சரி, எடுத்து கட் பண்ணிடு. வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு கட் பண்ணிகிட்ருக்காங்க. கட் பண்ணிட்டீங்களா? போதுமா ஒரு கேரட் 2 பேருக்கும்? ஓகே. தர்ஷன் அங்கே குளிச்சிட்ருக்கோம். ஃபைனலாக பாப்பா பார்த்தீங்கன்னா இப்போ கேரட்லாம் கட் பண்ணிட்டா. இப்போ அதை வந்து ஸ்நாக்ஸுக்கு எடுத்து வைக்கிறோம். போதும், தம்பிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிரு. தர்ஷனுக்கு சில்வர் பாக்ஸ் ஒன்று வாங்கணும். ஸ்நாக்ஸுக்கு அவனுக்கு சில்வர் பாக்ஸ் இல்லை, பிளாஸ்டிக் தான் இருக்குது. ஆனால் இவங்க ஸ்கூலில் பிளாஸ்டிக் கொண்டு வரக்கூடாது, வேறு வழி இல்லை. அர்ஜென்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். போதும், அதிகமாக 2 பேரும் ஷேர் பண்ணி வச்சிரு. ஓகே, போதும். லைட்டாக வந்து பெப்பர், சால்ட். இப்போது பெப்பர் போட்டுட்ருக்கா. லேசாக போடு, காரம் சாப்பிட மாட்டான். போதும். போதும், அதிகமாக போடாத, காரம்லாம் சாப்பிட மாட்டீங்க. லஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஸ்நாக்ஸ்க்கு சால்ட். சரி, இது மட்டும் இருக்கட்டும், பெப்பர் மட்டும். வா, க்ளோஸ் பண்ணிவிடு. டைம் ஆயிடுச்சு, இன்னும் சாப்பிடல வேறு. கம்மி, இந்த பாக்ஸு நூதனத்தில் எடுத்தது. சீக்கிரம். சித்தி ஹாய் சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சித்தி கூட வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. தர்ஷனம் குளிச்சுட்டானா பாரு. சித்தி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. தன்ஷி இப்போ லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வச்சிட்ருக்கான். இது தர்ஷனோட லஞ்ச் கூட. ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டிலில் சென்டரில் வச்சிரு. லஞ்ச் டவல் எடுத்துகிட்டு வந்துடு. லஞ்ச் டவல் எடுத்துட்டியா? என்ன செஞ்சிட்ருக்கான்? குளிச்சிட்ருக்கானா? சீக்கிரம் தர்ஷே. மூஞ்சிக்கு சோப்பு இல்லையா? சரி, குளிச்சுட்டு வரட்டும். இது சென்டரில் போகணும், அப்போ தான் சாயாது. ஒரு பாக்ஸ் இந்த பக்கம் வச்சிரு. அது வந்து கேரட் சித்தியா. இன்னைக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு. லஞ்சு டவலு எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னோட சித்தி தான் பார்த்தீங்கன்னா என்னை கூட இருந்து பார்த்துக்கிறாங்க.
சமைக்கவே முடியல காலையில் எழுந்து. இப்போ ஏதோ கொஞ்சம் சித்தி கூட இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது. தன்ஷி, எனக்கு என்ன பிரச்சனை உடம்புல? உங்களுக்கு வந்து ரத்தம் அதிகமாக இல்லை, 7 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. எஸ், ரத்தம் வந்து கம்மியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தான் கம்மியாச்சுன்னு தெரில. 7 பாயிண்ட் வந்ததுனால உடம்புல தெம்பே இல்லை, வேலை செய்ய முடியல. எங்கே போயிருக்கா? தன்ஷிக்கு ஃபுல்லாக சில்வர், தம்பிக்கு ஒரே ஒரு பிளாஸ்டிக் டப்பா வச்சுருக்கேன். அவனுக்கும் ஸ்போக் வச்சிரு. இதே இப்போ சாப்பிட்ருவாங்க. தர்ஷன் குளிச்சிட்டான். சீக்கிரம் தோட்டி விடுச்சு, துண்டு எடுத்து தோட்டி விட்டுரு. ரெடி ஆயிடுச்சா? இதை க்ளோஸ் பண்ணிவிடு. டைம் பார்த்தீங்கன்னா 8:05 ஆயிடுச்சு. 8:25க்கெலாம் அவங்க அந்த கார்னருக்கு போகணும். எந்த கார்னர்னால் அந்த கார்னருக்கு போகணும் வேன் ஏறுறதுக்கு. இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான் இருக்குது. 20 நிமிஷம் 25 நிமிஷம் இருக்குது. பொட்டு வச்சு ரெடி ஆகிட்டா பாப்பா. இப்போ சாப்பிட வேண்டியதான். 2 லஞ்சு கூட பேக்லாம் கொண்டு போய்ட்டு அப்படியே முன்னாடி வச்சுட்டு வந்துடு. பரவாயில்ல, நீ வரும்போதே ஏறிக்கலாம். டைம் இருக்குல்ல, இன்னும் ஒரு அரை மணி நேரம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே சாப்பிட்றலாம். ஏதோ சித்தி உங்கள் சின்ன என் கூட இருக்கிறதுனால இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டீங்க. இல்லைன்னா கிளம்புவீங்க. இப்படி வச்சுட்டு ஆக்ஸ்போர்டா என்ன வேணுது? இப்போ அந்த இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா பசங்க போய் ஏறணும். ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் ஸ்கூல் சிதம்பரம். இன்னைக்கு வேணுங்க வரும் கண்டிப்பாக சொல்கிறோம். சாப்பிட்றேன் இன்னைக்கு. தர்ஷன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு தெரியல வேற. பிளேட் எடுத்துட்டு வந்து சாப்பிடுவேன். ஸ்பூன் அங்கேயே இருக்கு. இன்னைக்கு வந்து தயிர் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் தான். நேற்று காலையில் இட்லி சட்னி, இன்னைக்கு காலையில் தயிர் சாதம் தான் சாப்பிட்டு போக போகிறாங்க. டிஃபன் செய்யலை. ஒரு நாள் செஞ்சிடறோம், ஒரு நாள் செய்ய முடியாமல் போகுது. ஏன்னா இப்போ ஒரு 2 டேஸ் தான் ஆகுது ட்ரிப்ஸ் போட்டு. முந்தா நாள் தான் ட்ரிப்ஸ் போட்டு வந்தேன் அயன் குளுக்கோஸ். ரொம்ப டயர்டு, மயக்கம், எழுந்திருக்கவே முடியல. தர்ஷன் கிளம்பிட்டு இருக்கானா? ஷர்ட் போட்டு விட்டுருச்சு அவனுக்கு. மேலே ஷர்ட்டை போட்டு பவுட்ரு அடிச்சு விட்டுரு. எப்படி இருக்கு? தயிர் சாதம்னால சூப்பராக தான் இருக்கும். அதில் வந்து தயிர் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு பொரியல்னா ரொம்ப பிடிக்குமா? சரி சாப்பிட்டுட்டு தம்பி போய் கிளப்பி கூப்பிட்டு வந்துடுறான். டைம் 8:10. டைம் 8:10 ஆயிடுச்சு. கிளம்பிட்டியா? நம்ம இல்லை, நீ மட்டும்தான் போக போகிற. நாங்களாம் வீட்டில் தான் இருக்க போகிறோம். நாங்களாம் எதுக்கு ஸ்கூலுக்கு வரணும்? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போக போகிறோமோ? ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்ணும். இன்னும் தலை செய்யல தர்ஷன். இன்னும் என்ன தடவி? ஷவரில் குளிச்சியா? சரி சாப்பிடு. உருளைக்கிழங்கு அப்படியே கொடுத்துரு, கொஞ்சமாக கொடுத்துரு. சின்ன ஐயா நாளைக்கு ஊருக்கு போயிடுவாங்க. கஷ்டமா இருக்கா? உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். அப்புறம் சித்திக்கும் வீடு இருக்கு, மாடு இருக்கு, தண்ணி. உருளைக்கிழங்கு எங்க தன்ஷி உருளைக்கிழங்கு உரைக்குதா என்ன?
லைட்டாக வரும். லைட்டாக மிளகாத்தூள் போடுறதுனால காரம் இருக்கும் தான். டைம் ஆயிடுச்சு தர்ஷ், இன்னும் 10 நிமிஷத்தில் நீ சாப்பிட்டாகணும். நாக்கில் காய டைம் பாரு 8:10 ஆயிடுச்சு. நாக்கில் காய எவ்வளோ. சரி சாப்பிடு. சரி எல்லாம் முடிச்சித்தியா, அவனுக்கு தயிர் சாதத்தை மட்டும் ஊட்டி விட்டுரு. சாப்பிட்டியா? கிளம்பலாமா? என்ன கிளம்பிட்டுமே தலைக்கு எண்ணெய் வைக்கலையே. தனிச்சு சாப்பிட்டுட்டா. தர்ஷன் மட்டும்தான் வெயிட்டிங். வந்து பெரிய நானே 7th போனானே எனக்கு பேண்ட் தருவாங்க. பேண்ட் தருவாங்களா? எப்போ? அப்போதான் 5 வருஷம். இப்போ செகண்டு 6th தானே பேண்ட்டு. 6th தானே அது பேண்ட்டு. 6ஆவதுல பேண்ட் தர போகிறாங்க. இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? 3ஆவது 4ஆவது 5ஆவது இன்னும் 3 வருஷம் இருக்கு. எனக்கு ஹாப்பி பர்த்டே. உன்னோட பர்த்டே வர்றதுக்கு நியூ இயர். எத்தனை மாசம்? மாசமா? 2025 பர்த்டே முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் 2026 தான் வரணும். அப்போ இன்னும் ஒரு 7-8 மாதம் இருக்குடா இந்த வருஷம் முடியறதுக்கு. பேக்லாம் எடுத்துட்டு போயிட்டு வச்சிருமா. பேக் எடுத்துட்டு போய் வச்சிரு. பேக்லாம் பழைய பேக் தான். நம்ம பசங்களுக்கு புது பேக்லாம் எடுக்கல. ம் போயிட்டு முன்னாடி வச்சுட்டு வந்துடு. நீ செக்கச்சி வேர்னு சித்தி எப்படி கேள்வி கேட்குறான் பாரு சித்தி. சின்ன வயசுல நீ பிறந்த அப்பா அப்படி செக்க செவேர்னு இருந்த. நீ தான் செவப்பா இருந்த. பிறந்த குழந்தைங்க எல்லாருமே சிகப்பாக தான் இருப்பாங்க. வளர வளர அவங்களோட ஸ்டேஜ் பொறுத்து தான் இருக்கு. அப்படியா? சரி, கருப்புக்கும் சிவப்புக்கும் வந்து போட்டி வேணாம். கடவுள் கொடுக்குற கலர் தான், நேச்சுரல் தான். தர்ஷனை பாருங்க. அடுத்து தர்ஷி கீழே நிக்கிறா. தர்ஷன் சிண்டு பாருங்க. இல்லடா, கால்ல கைய வச்சிருக்கா. டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்றா. சாப்பிட்டு முடிச்சிட்டானா? இன்னும் 1 வாரம் பாரு. இன்னும் 1 வாரம் போ. போயிட்டு தம்பிக்கு தலையில எண்ணெய் தடுது. சீப்பு எண்ணெய். ஆக்சுவலி இவங்க ஸ்கூலில் வந்து காலருக்கு ரெட் கலர் கிளாத் கொடுத்துருந்தாங்க. கைக்கு இந்த டிசைன் தான். தர்ஷனுக்கும் சேம் காலர், அப்புறம் பட்டன் ஒரு 4 பட்டன் வரைக்கும் அந்த டிசைன் துணி. என்ன தடவை தலையக்கு? ஏன்னா அந்த மாதிரி தச்சிருக்கோம் நம்ம. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்கோம். ஏன்னா அவனுக்கு டைட்டாக இருந்தாலும் லூஸாக இருக்கிற மாதிரி. ஆனால் உங்கள் ஸ்கூலில் ஐடி கார்டு கிடையாதா? ஐடி கார்டு பெல்ட் டை கிடையாது. பரவாயில்ல, பெல்ட் டை போடுறது மிச்சம். இல்லைன்னா அதுக்கு ஒரு 10 நிமிஷம். என்ன காசு செலவு பண்ணியிருப்ப? பெல்ட் டைக்கா? சரி, அதை பிக்க வேணாம் விடுப்பா. ஆல்ரெடி அதெல்லாம் பிஞ்சு போய் தான் இருக்கு. காட்டுறா. இங்க அடிச்சுட்டே இங்கட்டு அழகா செய்வுறங்கட்டு. இங்கட்டுப்பா. நான் யூகேஜில் வாங்கினேன் ப்ரைஸ். இங்கட்டு திரும்பு. உனக்கு தலை அழகா செய்யணுமா இல்லையா? பின்னாடி காட்டு. பின்னாடி திரும்பு. பின்னாடி போதும் விடு. அங்கே பார்த்தீங்களா, நான் யூகேஜி தர்ஷன் பர்ஃபெக்டா. இந்த பட்டன் போட வேணாமா? வேணாமா? ஃப்ரீயாக இருக்கட்டும். பொண்ணு வேணாமா? ஆமா, நான் யூகேஜியில் இருக்கும்போது ப்ரைஸ் வாங்கினேன். சூப்பராக இருந்துடா. சரி, கிளம்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சா? எஸ்.
பர்ஃபெக்டா பேக் மாட்டி அப்படியே போக வேண்டியதானா? ஓகே வாங்க. செப்பல் போடுங்க. செப்பல் போட்ட டைம் ஆயிடுச்சு. அதெல்லாம் ம் ஸ்பைடர்மேன் போட்டிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா 4 days இந்த யூனிஃபார்முக்கான செப்பல். சைஸ் மாறிடுதுங்கறியா? சரி ஓகே. இந்த மாதிரி சைஸ் மாறாமல் பார்த்துக்கணும் செப்பலை, சரியா? சரி வா. சரி பேக் மாட்டுப்பா. தர்ஷி பேக் மாட்டு. கிளம்பிட்டீங்களா? சித்தி போயிட்டு விட்டு வந்துடுறியா? அந்த கார்னர் தான். கார் நிற்கிது பாருங்க. கார் நிற்கிது பார்த்தீங்களா? அந்த கார்னர் தான் போயிட்டு பசங்களை ஏற்றிட்டு வரணும். புக்ஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு போகிறதுனால வெயிட்டாக இருக்கா? இல்லை, நோட்டு புக்ஸு தான். பெருபாக எடுத்து போனால் சோழி முடிஞ்சது. மார்னிங் இப்போ ஸ்கூல் கிளம்பியாச்சா? டைம் பார்த்தீங்கன்னா 8:25 ஆயிடுச்சு. 8:25 ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு 8:40 போயிடுங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பசங்க பார்த்தீங்கன்னா காலையிலே ஸ்கூல்லாம் கிளம்பிட்டாங்க. சூப்பராக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சர்ப்ரைஸ் பண்ணணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு. சப்ரைட் பாயா? சரி ஓகே. சித்தி தான் கொண்டு போயிட்டு விட்டு வர போகிறாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் சொல்லுங்கள். சரி போயிட்டு வாங்க. இதுக்கப்புறம் 4:30 தான் வருவாங்க.